Students, welcome to online class with Hima. 11th maths 3rd chapter trigonometry exercise 3.1 6th one. If y equal to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha, prove that 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha equal to y. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா y equal to 1 plus, but கேட்டிருக்கிறது in terms of sin alpha கேட்டிருக்காங்க. டினாமினேட்டரில் 1 plus sin alphaன்னு வரணும். அப்போ என்ன பண்ணோம்னா solution then prove that இப்படி கேட்டதால you can write y equal to 2 sin x divided by 1 sin alpha divided by 1 plus sin alpha plus cos alpha. எதனால் இப்படி எழுதுகிறோன்னா கேட்டிருக்கிறது வந்து in terms of 1 plus sin alphaன்னு இருக்கிறதால. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதோடைய கான்ஜுகேட்டால் பண்ணுங்கள். 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus sin alpha minus cos alpha. ஓகே, ஈக்குவல் டு என்னென்னா இது என்ன a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா டினாமினேட்டரில் 1 plus sin alpha the whole square minus cos square alpha. ஓகே, டினாமினேட்டரில் என்ன பண்ணுங்கள், 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha. ஓகே, க்ளோஸ் த ப்ராக்கெட். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. ஓகே, ஈக்குவல் டு 2 sin alpha, இது அப்படியே எழுதுங்க. 1 plus sin alpha minus cos alphaன்னு இப்படி எழுதிக்கோங்க. 1 plus sin alpha ப்ராக்கெட் எடுத்துகிட்டு எழுதிக்கோங்க. minus cos alpha, க்ளோஸ் த ப்ராக்கெட், டிவைடட் பை இது என்னென்னா cos ஸ்கொயர் ஆல்ஃபாவை எப்படி எழுதுறீங்கன்னா 1 minus sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதுங்க. 1 plus sin alpha the whole square minus, keep minus as it is, உள்ளே வந்து 1 minus sin square alphaன்னு எழுதிக்கிறீங்க. இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதை ரைட் நியூமரேட்டர் as it is 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus sin alpha the whole square, 1 plus sin alpha the whole square. ஓகே, sin alpha the whole square minus, again இது வந்து a square minus b square ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, into a plus b into a minus b, 1 plus sin alpha into 1 minus sin alphaன்னு எழுதிக்கிறோம். a square minus b square ஃபார்மில் இருக்கிறதால a plus b into a minus b equal to 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by, இது ரெண்டுத்துலையுமே 1 plus sin alpha இருக்குது. ஸோ 1 plus sin alphaவை காமனாக வெளில எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா உள்ளே என்ன இருக்கும்னா இங்கே ஒரு 1 plus sin alpha இருக்கும். ஓகே, 1 plus sin alpha இருக்கும், மைனஸ் 1 minus sin alpha. ஓகே, 1 minus sin alpha, க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிட்டேன். இது ரெண்டுத்துலேயும் 1 plus sin alpha காமனாக இருக்கிறதால வெளியில் எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus sin alpha, 1 plus sin alpha into 1 plus sin alpha minus 1 plus sin alpha, மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், plus sin alpha, close the bracket, plus 1 minus 1 get cancel, equal to என்ன வரும்னா 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha, okay, divided by 1 plus sin alpha into இங்கே என்ன வரும்னா 2 sin alpha plus sin alpha 2 sin alpha, and these two will get cancel. அப்போ என்ன வரும்னா 1 minus as it is கொஸ்டினில் கொடுத்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன், plus sin alpha divided by 1 plus sin alpha, 1 plus sin alpha, இது வந்து y equal to. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்க மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து இப்படி 1 plus sin alphaன்னு கொடுத்ததால in terms of this thing எழுதிட்டு அதோடைய கான்ஜுகேட்டால் பண்ணிவிட்டு இது வந்து 1 plus sin alpha the whole square minus cos square alpha, because this is in the form of a plus b into a minus b, அதனால் அப்படி எழுதிட்டு again cos square alpha can be written as 1 minus sin square alpha, again இது a plus b into a minus b ஃபார்மில் இருக்கிறதால இப்படி பண்ணுறோம். and then
இது ரெண்டுத்துலையுமே வந்து 1 + sin ஆல்ஃபா காமனாக வெளில எடுத்துகிட்டு இதை உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 2 sin ஆல்ஃபா வருது. கேன்சல் பண்ணால் y = 1 - cos ஆல்ஃபா + sin ஆல்ஃபா டிவைடட் பை 1 + sin ஆல்ஃபா ஹென்ஸ் ப்ரூவ். இப்போ கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க 1 - cos ஆல்ஃபா + sin ஆல்ஃபா டிவைடட் பை 1 + sin ஆல்ஃபா = y. ஸோ அதே மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, thank you. For more videos, please subscribe our channel.